18 எடுத்த உடனே 18 அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுதான் எனக்கும் புரியல. இந்த 18ன்ற நம்பருக்குள்ள என்னவோ ஒரு மாயாஜாலம் ஒளிஞ்சிருக்குல்ல. சின்ன வயசுல சமூக அறிவியல் புத்தகத்துல படிச்சிருப்போம், கஜினி முகமது இந்தியா மீது 18 முறை படையெடுத்தார் அப்படின்னு. அதே மாதிரி 18 முறை சபரிமலைக்கு சென்று வந்தால்தான் அந்த ஐயப்ப பக்தரை குருசாமியா ஏத்துப்பாங்க. ஆடி பெருக்கு, ஆடி மாசத்துடைய 18வது நாள்ல தான் தமிழ்நாடுல பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளுக்கு, குறிப்பா காவிரி ஆறுக்கு பூஜை செய்து ஆடி பெருக்கா வணங்குறாங்க. இவ்வளவு ஏன் நிறைய படத்துல கூட பார்த்திருப்போம், பஞ்சாயத்து சீன்னு வந்துட்டா போதும், ஏன்பா 18 பட்டியும் வந்தாச்சாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் எனக்கும் புரியல. 18ன்ற நம்பருக்கும் நம்மள சுத்தி நடக்கிற பல நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல. அப்படி ஒரு 18வது வருட சம்பவத்தை தான் கிரிக்கெட் உலகமே வியந்து ஆர்வத்துடனும் ஆனந்தத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் ரசிச்சு ருசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, IPL 2025 உடைய ஃபைனலை பத்தி தான் சொல்றேன். விடாமுயற்சியும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் தன்னுடைய உழைப்பின் மேல 1 வருடம் இருக்கலாம், 2 வருடம் இருக்கலாம், 3 வருடம் இருக்கலாம், 18 வருடங்கள் ஒரு அணிக்காக தன்னுடைய இளமை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய டெடிகேஷன், தன்னுடைய பிரைம் ஸ்போர்ட்ஸ் மொத்தத்தையுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கொடுத்த தி கிங் கோலி விராட் 18 மகுடம் சூடியதை மனம் குளிர பார்க்க முடிஞ்சது 2025 உடைய IPL ஃபைனல்ல. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற RCB ஃபேன்ஸ் எல்லாருமே ஆரவாரம் பண்ணி ரசிச்சாங்க. ஏன்பா ஒரு கப்பு தானப்பா, அதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ எமோஷன் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி கூட சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது ஒருத்தர் டீ கடைக்கு போயிட்டு, அண்ணன் டீ கொடுங்க, கப்பு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது கப்புன்றது பிளாஸ்டிக் கப்ல போடாதீங்கன்னா கண்ணாடி டம்ளர்லயே போட்டு கொடுங்க அப்படின்றதுக்காக தான் கப்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு டீ கடைக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்பா RCB ஃபேனா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அட எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அதான் கப்பு வேணான்னு சொல்றிய, அப்பவே தெரியலையா நீ RCB ஃபேனுன்னு அப்படின்னு 18 வருஷமா பல மீம்ஸ்கள்லையும் பல ட்ரால்களையும் அவமானங்களையும் இப்படி சந்திச்சுக்கிட்டே இருந்த இந்த அணி ஒட்டுமொத்த நெகட்டிவ் ஜோனுக்கும் ஷட்டர் போட்டு இழுத்து மூடிருச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 5 கப்பு வச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் ஒரு 5 கப்பு வச்சிருக்காங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு 3 கப்பு வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி எமோஷன் ஆகலையே, அது என்ன RCB மட்டும் ஒரே ஒரு கப் அடிச்சுட்டு இவ்வளவு எமோஷன்? ஏன்னா கிரிக்கெட்ல இவங்க கடந்து வந்த பாதை கரடு முரடானது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அதிமேதாவிகளுக்கு கூட எழுந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, இத்தனை வருடங்களா, அதாவது கடந்த 17 சீசன் வரைக்கும் RCBல இல்லாத வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸே கிடையாது. ஜாக்குஸ் காலிஸ் இருந்திருக்காரு, ABD வில்லியர்ஸ் இருந்திருக்காரு, அனில் கும்ப்ளே இருந்திருக்காரு, இவ்வளவு ஏன் யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் இருந்தும் வாங்க முடியாத அந்த IPL கோப்பை 18வது முறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி பல வீரர்கள் அந்த அணிக்காக போட்ட உழைப்போடைய எமோஷன் தான் களத்துல கண்ணீர் சிந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்திருப்போம். இவ்வளவு ஏன் இந்த சீசன்லயே கூட RCBயை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, சமீபத்துல இந்தியா பாகிஸ்தானுடைய வார் வந்தப்போ தற்காலிகமாக IPL ஸ்டாப் பண்ணாங்க. சோஃபார் IPL சீசன்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்த RCB திடீர்னு ஒரு தடை பண்ணதுனால சோனமுத்தா இந்த வருஷமும் போச்சா அப்படிங்கிற மாதிரி பல மீம்ஸ்களை சுழல விட்டுட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல. இப்படி மீம்ஸ் போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு மொத்தமா சரண்டர் ஆகி வாழ்த்துக்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஃபைனல் மேட்ச்ல RCB வின் பண்ணதுக்கு அப்புறமா உலகத்தோடைய கண்களும் சரி, அந்த மைதானத்துல இருந்த பல கேமராக்களுடைய கண்களும் சரி, விராட் கோலியை மட்டுமே வட்டம் அடிச்சுட்டே இருந்தது. சமீபத்துல தான் இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து டெஸ்ட் மேட்சஸ்ல இருந்தும் T20 மேட்சஸ்ல இருந்தும் ஓய்வு பெற்றிருந்தாங்க விராட் கோலி. பல நெகட்டிவான விமர்சனங்களை ரீசன்ட் டேஸ்ல அவர் நிறைய சந்திச்சிருந்தாரு. அதுக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி தன்னுடைய வாழ்நாள்ல அவர் உச்சி முகராத அந்த IPL கோப்பையின் கனவு நிறைவேறியது. கண் கலங்க சுற்றி இருக்கிற சக வீரர்கள் கூட தன்னுடைய உணர்ச்சியை அவர் பகிர்ந்துகிட்டாலும் கூட அவருடைய கண்களும் இதயமும் தேடினது பரிசுத்த காதல. ஆமா, அந்த வின்னிங் மூமெண்ட்ஸை டீம் கூடவும் தன்னுடைய மனைவி அனுஷ்கா சர்மா கூடவும் அவர் பகிர்ந்துக்கும் போது பரிசுத்தமான காதல் மட்டுமே தெரிந்ததா சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்கள் வைரலாச்சு. இந்த ஒளிப்பதிவு விராட் கோலியையும் RCBயையும் பெருமைப்படுத்துவதற்கோ பாராட்டுவதற்கோ மட்டுமல்ல, ஒரு நோக்கம், நமக்குன்னு ஒரு கோல் இருந்தது அப்படின்னா, அது மேல நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, அதுக்கான உழைப்ப எந்த ஒரு டீவியேஷனும் டைவர்ஷனும் இல்லாம அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கடவுளே அதை தட்டி பறிக்க வந்தாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஏன்னா நாம ஆசைப்பட்டதை அடைய வெறும் ஆசைகள் மட்டும் போதாது, அதற்கான அவமானங்களும் நிச்சயம் தேவை என்பதற்கான உதாரணம் தான் இந்த வெற்றி. பல பேருடைய வாழ்த்து மழையில நனைஞ்சிட்டு இருக்கிற RCBக்கும் விராட் கோலிக்கும் உலகமெங்கும் இருக்கும் கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாக நம் தாளத்தின் வாழ்த்துக்கள்.